குட் மார்னிங் டே 20. நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து என்னோடய நியூ ப்ராஜெக்ட் தான் ரிவீல் பண்ண போகிறேன். இதுதான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ நான் ஒரு ஷாலோ டேங்க் பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேங்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த டேங்கே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணது. ஸோ கிளாஸஸாக இருந்துச்சு, அதெல்லாம் ஒட்ட வச்சு டேங்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 48 hours தண்ணி ஊற்றி பார்த்து லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ண லீக்கேஜ் எதுவும் இல்லை. அதனால் வந்து குட் டு கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேக்கிங் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஷாப்பிங் தான் போகிறேன். ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐ அப்பாயின்மெண்ட் இருந்தது. அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் வந்து பிலாலில் வந்து டீ குடித்தேன். எனக்கு மட்டும் ஃபேவரட் ஸ்பாட் இல்லை, என்னோடய ஃபேமிலிக்கே வந்து ஃபேவரட் ஸ்பாட். அப்புறமா பிலால் போயிட்டு ஹிக்கிம் போதம்ஸ் போகலன்னா எப்படி, பக்கத்துலேயே ஹிக்கிம் போதம்ஸ் போயிட்டேன். உள்ளே போனவுடனே சந்திரமுகியாக மாறிட்டேன். வீடியோலாம் வேணாம் போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக 2 கிளிப்பிங் எடுத்துகிட்டு டைவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 2 புக்கு மட்டும் வாங்கிட்டு ஹியர் கம்ஸ் த மெயின் ஷாப்பிங். நான் வந்து ஈஏக்கு போயிட்டேன். இங்கே வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஷூ வாங்குறதுக்காக தான். என்னோடய ஜிம் ஷூ வந்து போயிருச்சு, கொஞ்சம் கிழிஞ்சிச்சு. அதனால் புது ஷூ வாங்குறதுக்கு வந்தேன். ஸோ நான் என்ன ஷூ வாங்கினன்றதெல்லாம் நான் வந்து பெரிய விலாகில் காமிக்கிறேன். இந்த 2 கலரில் எது செலக்ட் பண்ணியிருப்பேன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ப்ளசண்ட்டாக ஒரு ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. சச் அ லாங் டே அண்ட் அ குட் டே. அவ்வளோதான் இன்றைக்கி. நாளைக்கு மீட் பண்ணலாம். பை.